வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளம்பல, ரெடி ஆகிட்டே இருக்கிறோம். காரை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் சஞ்சுவும் ஃபஸ்ட்டு கீழே வந்துருக்குறோம். தன்விக் தூங்குறான், அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து இப்போது நியூ இயருக்கு வந்துட்டு நியூ இயர் ஈவினிங்க்கு வந்துட்டு ராசல் கைமா வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து அது ஒரு 1.5 hours ட்ராவல். ஆல்ரெடி அங்கே சைட்லாம் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே கிளம்புறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நைட்டு பார்பிக்யூக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் தென் கொஞ்சம் டென்ட் போடுறதுக்கு திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்மளோட பயணம் இனிதே ஆரம்பித்து விட்டது. என்ன பண்றீங்க? விளையாடுங்கள். நல்லா இருக்கா பின்னாடி இப்படி இருக்கிறதுக்கு? ஸோ காரில் வந்துட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே போடுற பெட்டெல்லாம் வந்து பின்னாடி சீட்டில் விரிச்சிட்டோம். ஸோ அதனால் கிட்ஸும் கம்ஃபர்டபுளாக வந்தாங்க. எங்களுக்கும் வந்துட்டு வெயிட் ரொம்ப எடுத்துகிட்டு லக்கேஜ் வந்து டிக்கியில் வைக்கிற மாதிரி இல்லாமல் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஹாய் கூகுள். கண்ணு கூச்சுது. சன் செட் ஆகுது, ஆனால் வெயில் உரைக்கிறதெல்லாம் இல்லை, பயங்கரமாக குளிருது. சஞ்சு மட்டும்தான் சொட்டரை கழட்டினா, நாங்களாம் சொட்டரோடையே தான் இருக்கோம். அம்மா கண்ணாடி போட்டுக்கோ. நீ கண்ணாடி பாடு. எப்படி இழுக்குதடி பாடு. என்ன வலு சஞ்சு ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டான். ஸோ ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷன் ராசல் கைமா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்துட்டு நாங்கள் ரூட்டு மிஸ் பண்ணங்காட்டி 2 ரவுண்டு சுற்றிட்டு வந்தங்காட்டி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ உள்ளே வந்து கார் அலோவ் பண்ணல. ஸோ முன்னாடியே பார்க்கிங்கில் நிறுத்திட்டு உள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பார்க்கிங்லேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ காரு எல்லாம் ஆல்ரெடி டென்ட்டு போட்டு பாதி ஃபேமிலி செட் ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் நியர்லி இப்போ தான் 6 o'clock ஆகுது. பட்டு செம்ம கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஈக்குவலாக நல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லா பக்கமுமே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் வச்சுருந்தாங்க. மெயினாக அந்த ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீனாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த சாண்டெல்லாம் இருந்ததெல்லாம் ஓரமாக ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு கார் பார்க் பண்ணுறதுக்கு நிறுத்திட்டு, ஸோ நாங்கள் இப்போ காரை நிறுத்திட்டு நம்ம எங்கேனாவது டென்ட்டு வந்து காருக்கு பக்கமாக போட்டுட்டு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சோடனே, ஏன்னா இங்கே பக்கத்தில் கேட்ட வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சோடனே நாங்கள் கிளம்பிடுவோம் அந்த மாதிரி தான் வந்து 2-3 பேர் வந்து சொன்னாங்க. ஏன்னா எங்களோட கார் வந்து நாங்கள் மிடில் நிறுத்தியிருந்தோம். ரைட் சைடும் வண்டி இருந்துச்சு, பின்னாடி வண்டி முன்னாடி வண்டி அப்படின்னு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்பர் வாங்கினோமா, இன்கேஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்பர் கொஞ்சம் மூவ் பண்ண சொல்லி நம்ம கார் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் கேட்டிருந்தோம். அப்போ எல்லாருமே 1 o'clock போகிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி டைம் கிடைக்குதோ கார் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி வெறும் நம்ம கொண்டு வந்துருக்கிற டாய்ஸ்லேயே மேக்ஸிமம் அவங்க விளையாண்டுவாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படியே சொல்ல திறந்த வெளியாக தான் இருந்துச்சு. எங்கே வேணாலும் நம்ம போய் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் இருந்தும் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு நாங்கள் புக் பண்ணியிருந்த இடத்துல சைட்டில். அண்ட் தென் கிட்ஸுக்கும் நிறையா ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. அவனுங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாத்தையுமே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போய் நெக்ஸ்ட்டு டென்ட் செட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ இந்த கேமெல்லாம் பார்த்தோன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி கொஞ்சம் நேரம் விளையாண்டோடனே நம்ம போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். கொஞ்சம் நேரம் அங்கே எல்லாம் விளையாடிட்டு எனக்கு என்னமோ சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது வந்து செட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு லொக்கேஷன் பார்த்து எடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் டிலே ஆனங்காட்டி நமக்கு இதுக்குள்ளே கார் கொண்டு வரதுக்குள்ளே அந்த இடத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் காரை வந்து அங்கே முன்னாடி பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம், செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டென்ட் போட்டாச்சு. நீ இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இந்த டென்ட்டுக்குள்ளே போட வேண்டிய பெட்டு, அப்புறம் எங்களுக்கு ஸ்வெட்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். பட் ஸ்வெட்டர் போகிற அளவுக்கு இங்கே இல்லை. இங்கே ஃபுல்லாக எல்லாரும் இருக்கிறங்காட்டி ரொம்ப சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு நிறையா ஃபுல்லாக பார்பிக்யூ செஞ்சு நெருப்பா இருக்கிறங்காட்டி சூடாக தான் இருக்குது. தென் போய் நம்ம எல்லாமே ரெடி ஆகலாம் அப்படிங்கிறது தான்.
தனு என்ன பண்ணுற? தனு என்ன பண்ணுற? பீச் டாய்ஸ் எல்லாம் விளையாண்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஸ்டாக் விளையாட வந்துட்டாங்க. எல்லோரும் விளையாடுறாங்க சுற்றி. இவ்வளோ இடம் பாருங்கள் எப்படி இருக்குல்ல பட்டோ. தனு ஆஹா தானே அந்த பக்கம் நீங்க டான்ஸ் ஆடி. தானே இங்க பாரு. ஓகே. பார்பிக்யூ குக்கியாச்சு. ஃபுல்லா ஏறா ஏன் சஞ்சு நீ திருப்பாத போனலாம். இது பச்சை மசாலா. ஏறா ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பார்பிக்யூ கொஞ்சம் இறலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து நாங்கள் நிறையா பார்த்துட்டு இருந்தோம். இந்த யூஎஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி மார்ஷ்மெலோஸை வந்துட்டு பார்பிக்யூ செய்கிற போது வந்து சுட்டு அதை வந்து 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் சாக்லேட் வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ சஞ்சு வந்து இது ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இந்த டைம் செய்யலான்னு செஞ்சுட்டு இருந்தோம். நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம். இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரில. ஒரு காட்டி மார்ஷ்மெலோஸை வெறுமனை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அது ஓகேவாக இருந்துச்சு. வெறும் அந்த சக்கரை கட்டியை சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது மெல்ட் பண்ணி அந்த 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் சாக்லேட்டோட சாப்பிட்றப்ப நிஜமாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பார்பிக்யூ போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, இந்த பக்கம் ஒரு கான்செர்ட் மாதிரி நடந்துகிட்ருக்குது, அந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ வெளியவே என்ட்ரியில் உள்ளே விடும்போதே வந்துட்டு ஃபேமிலிஸ் அப்படின்னு மட்டும்தான் உள்ளே வர்றாங்க. பேச்சுலர்ஸ் எல்லாம் விடலை. ஃபேமிலியோடு வந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஏரியாக்குள்ளேயே அலோவ் பண்ணாங்க. அது ரொம்பவே வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வரதுக்கும் ஃபேமிலியோடு வரவங்க மட்டும் வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸு, மூவி நைட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த கான்செர்ட்டில் ஃபுல்லாக ஹிந்தி சாங் போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. சில சாங்ஸ் வந்து நம்ம ஹிந்தி சாங்ஸ் கேட்டிருப்போம், சில சாங்ஸ் வந்து கேட்ட மாதிரி இல்லை. அண்ட் தென் இந்த பிளே ஏரியாவுக்கு வந்து 10 கிராம் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம விளையாடிட்டு அப்படியே மூவி பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம மூவி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிட்ஸும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் நடந்து வந்து டயர்ட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான மூவி தான் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. டைம் எப்படி போச்சுன்னே தெரில, சீக்கிரம் ஓடிடுச்சு. என்னென்னு பார்த்தா திடீர்னு வந்துட்டு அந்த கான்செர்ட்டில் இதான் லாஸ்ட்டு சாங், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ளே இங்கே ட்ரோன் ஷோ ஆரம்பித்து ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நியூ இயர் வந்து செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே. ஃபயர் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் டென்ட்டில் போய் செமையாக தூங்கிட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.